யாரும்மா நீ? மேடம், நான் தான் பார்வதி. பார்வதி தான் தெரியுது. ஒரே ஜொலிக்கிற. புது கெட்டப்பா இருக்கு. வீட்ல ஒரு பிரச்சனை மேடம். வீட்ல ஒரு பிரச்சனைனா டல்லா இருப்பாங்க. நீ என்னமோ ஜொலிக்கிற. மேடம், அத விடுங்க. பூர்வீக நிலத்தை கோவில் கட்டிக்கோங்கன்னு மாமா எழுதி கொடுத்துட்டாருல. கேள்விப்பட்டேன். சொந்தமா தொழில் பண்ணிக்கோங்க, பணம் தரேன்னு சொல்லிட்டு அவர் தரவே இல்லை மேடம். நாங்க என்ன காலத்துக்கும் அடிமையாவே இருக்கணுமா? எங்களுக்கும் திறமை இருக்கு. எங்க கிட்ட பொறுப்பை கொடுத்தா தானே நாங்களும் எங்களை நிரூபிச்சு காட்ட முடியும்னு கொஞ்சம் குரலை வசதி பேசுனேன். அடேங்கப்பா, பரவாயில்லையே. ஆமா மேடம், என்னால பொறுத்துக்கவே முடியல. அதனாலதான் அப்படி பேசிட்டேன். அவரும் சரி, உங்களுக்கு திறமை இருக்குன்னா வீட்டு பொறுப்பை நீ பாத்துக்கோ, தொழில உன் புருஷன் பாத்துக்கிட்டோன்னு மொத்த பொறுப்பையும் எங்க கிட்ட கொடுத்துட்டாரு. வாவ். அதனால இப்ப வீட்டோட கண்ட்ரோல் மொத்தமா என் கையில இருக்கு. அதான் தெரியுது. கஜானாவே உன் இடுப்புக்கு வந்துருச்சு போல இருக்கு. அப்போ உன்னை சரியான நேரத்துக்கு தான் வர சொல்லிருக்கேன். சொல்லுங்க மேடம், எதுக்காக வர சொன்னீங்க? உங்க மாமா பூர்வீக இடத்தை கோயிலுக்கு எழுதி வச்சுட்டா நான் விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சாரா? அதெல்லாம் விட்டுட்டு போற ஆள் இல்ல இந்த வசுந்தரா தேவி. இனிமே உங்களால என்ன மேடம் பண்ண முடியும்? என்னால எதுவும் பண்ண முடியும். எனக்கு அந்த இடம் வேணும். அந்த சிலை கடிச்சு உங்க மாமாவும் ஊர்க்காரங்களும் சேர்ந்து என்ன மிரட்டி விரட்டினாங்கல்ல, அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த இடத்தை எனக்கானதா மாத்தணும்னு ஒரு வெறி வந்துருச்சு. அந்த இடத்தை எனக்கு சொந்தமாக்காம விட மாட்டேன். சரி மேடம், ஆனா அது எப்படி முடியும்னு சொல்லுங்க. அவரு 1 கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. நியாயமா அந்த இடம் எனக்கு தான் வந்து சேரணும். ஆனா அதுக்குதான் மாமா ஒத்துக்கலையே. அவர் யாரு ஒத்துக்கிறதுக்கு? பத்திரத்தை நானே என் பேருக்கு மாத்தி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்குவேன். பார்வதி மனசு வச்சா. நானா? என்னால எப்படி மேடம் முடியும்? ஏற்கனவே சொன்னதுதான். இத்தனை நாளா நீயும் உன் புருஷனும் பொழைக்க தெரியாத ஆளுங்களா இருந்தீங்க. இனிமையாவது 4 காசு சம்பாதிக்கிற வழிய பாருங்க. எனக்கு அந்த லேண்டோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் தாய் பத்திரமும் வேணும். அதுக்கு பதிலா நான் கொடுக்கற டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டை நீ அங்க வச்சிடு. அப்புறம் நான் கொடுக்கற டாக்குமெண்ட்ல ரகுராமோட கட்ட விரல் ரேகைய பதிச்சு எடுத்துட்டு வந்துரு.